வெல்கம் டு தி சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட 20வது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. போன வீக் மாதிரி இல்லாம வேண்டாத வேலையை செஞ்சவங்களை வெளுத்து வாங்கினார் விஜய் சேதுபதி. பார்வதியின் உண்மையான முகம் தெரிந்து அவரை விட்டு விலகிவிட்டார் திவாகர். கம்ருதீனின் வார்த்தையால் ட்ரிகர் ஆகி கத்தினார் சுபிக்ஷா. ஆருயிர் நண்பனை தவறாக கூறியதாக கூறி திவாகரை பகைத்தார் கம்ருதீன். இதற்கு மேல் அத்துமீறும் விஷயங்கள் இன்னும் தொடர்ந்தால் ரெட் கார்டு கொடுக்க கூட தயங்க மாட்டேன் என கம்ருதீனை வன்மையாக கண்டித்தார் விஜய் சேதுபதி. நம்ம விஜய் சேதுபதி சார் அவர்களும் இந்த மீம்ஸ் ரிவ்யூஸ் இதெல்லாம் பாப்பாரு போலயே. போன வீக்கு எந்த கேள்வியுமே கேட்கல, எதை பத்தியுமே அட்ரஸ் பண்ணல அப்படின்னு மாத்தி மாத்தி எல்லாரும் சொன்னாலும் நான் சொன்னாங்க. இந்த வாரம் வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருப்பார் போல இருக்கு. எல்லாத்தையும் கேட்க முடியல அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு சில விஷயங்களாவது நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு விஜய் சேதுபதி வராரு, அவர் சொல்றாரு இந்த வாரம் ரொம்ப பரபரப்பரன்னு இருந்தது, ஆனா நமக்கு கொஞ்சம் படபடப்பா இருந்தது. எனக்கு இவங்கெல்லாம் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமா உள்ள வரும்போது இன்டர்வியூ நாங்க எடுத்தோம் இல்லையா, அதுதான் எனக்கு வந்து இப்ப ஞாபகம் வருது. என்ன சொல்லிட்டு வந்தாங்க ஆனா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து மூவி கிடையாது, ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், ஓ நல்லதோ கெட்டதோ எதையோ ஒண்ணு பண்ணிட்டோம், அதுதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் என்னோட பங்களிப்பு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதனால அவங்களோட ஒரு முகம் என்ன அப்படின்றதான் அவங்க காட்டுறாங்கன்றத மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நடந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன நடந்ததுன்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்றாரு. எபிசோட ஆரம்பிக்கும் போதே திவாகரும் கலையும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வேற ஏதோ ஒரு கதை தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அது பாருக்கு முன்னாடி நின்று பேசுறதுனால பாரு கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. என்ன கலட்டி விட்டுட்டு இப்ப ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்து ஏதோ பண்றாங்க, என்னை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களா, இருக்கட்டும் எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திவாகர் கலை கிட்ட சொல்றாரு, அடுத்த வாரம் தப்பிச்சிருச்சோ இல்ல இந்த வாரம் தான் தப்பிச்சிருச்சோ பாரு, எப்படி வந்து நாமினேஷன்ல சிக்காம போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கலை சொல்றாரு, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ரீசன் வச்சிருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் சொல்லணும் அப்படின்ட்டு. பாருக்கு வந்து நிறைய எதிரி இருக்காங்க, எவனாவது ஒருத்தர் சொல்லிடுவான் அப்படின்றதுலயே கணக்குலயே யாருமே வந்து சொல்லாம விட்டுட்டாங்க, ஈஸியா தப்பிக்க விட்டுட்டோம், அதுதான் விஷயம். 16 பேருமே அப்படி யோசிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்குமே அந்த மாதிரிதான் தோணுச்சு. அது மத்தவங்க சொல்லிடுவாங்க, நம்ம வந்து நமக்கு வேண்டியவங்களை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே நினைச்சு சொன்னாங்க. கலையும் திவாகரும் வந்து பாருக்கு முன்னாடியே நின்று பேசிட்டு இருக்கனால அதை பார்த்து பார்த்து வேண்டான பாரு சொல்றாங்க. பாத்ரூம் ஏரியால நாங்களும் இந்த மாதிரி தான் கெக்க பெக்கன்னு பேசி அங்கதான் அப்படிதான் கனெக்ட் ஆனோம். பட் இப்பாரு மென்னார் மென் அப்படியே நின்னானுங்க பேசினாங்க, அப்படியே உள்ள போயிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இவங்க கிட்ட வந்து சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு நலமா விசாரிப்பாங்க. கலை சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவ கூப்பிட்டு பேசும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, பட் என்ன பண்றது, அவங்க பண்ண எல்லா தப்பும் நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாதுல்ல. திவாகர் சொல்றாரு, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணானோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கலை சொல்றாரு, நல்ல புள்ள தானே, அதுக்குள்ளேயும் ஒரு குழந்தை மனசு இருக்கத்தான் செய்யுது, ஆனா என்ன இங்க வந்து ஏன் தான் இப்படி பண்றான்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னதும் திவாகர் சொல்றாரு, நல்ல குழந்தை நினைச்சுதான்ப்பா நானும் பழகுனேன், ஆனா இல்ல அப்படிலாம் இல்ல, இது வந்து ரொம்ப அகங்காரம் எடுத்து போயிருக்காங்க, மத்தவங்களெல்லாம் ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க, அது வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கனியக்காவை எதுக்கு வந்து எதிர்த்து பேசணும், நியாயமா இருந்தா அதுக்கு வந்து நம்ம போராடலாம், அப்ப நியாயமே இல்லாத விஷயத்தையும் அவங்க பண்றாங்க. திவாகரும் வினோத்தும் சண்டை போட்டுக்கிறாங்க, மாத்தி மாத்தி கழுவி ஊத்திக்கிறாங்க. திவாகர் சொல்றாரு, வடச்சட்டியில சோத்தை போட்டு விரவி தின்னவன் தானே நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பச்சைக்கறியை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே தின்னவன் தானே நீ, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. திவாகர் சொல்றாரு, இந்த எச்ச சோறு சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து கானா வந்துரும் அப்படின்ற மாதிரி வினோத்தை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போக திவாகர் வினோத்தை பார்த்து, உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா, உன் மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சியா, நீ செருப்புக்கு கூட சமமா ஆக மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதே வார்த்தையை வினோத்தும் திவாகரை பார்த்து சொல்றாரு. இவங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா கமருதீன் வந்து கேமரா கிட்ட போயிட்டு, என்னோட 6 உயிர் நண்பனை வந்து அந்த திவாகர் வந்து இந்த மாதிரி மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா, அப்புறமா என் செருப்புக்கு கூட நீ சமமாக மாட்ட அப்படிலாம் வந்து தகாத வார்த்தையில பேசிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இங்க வீட்டுக்குள்ள வந்து சில பல வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால வந்து பெண்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது சுபிக்ஷா வந்து, எல்லா பொண்ணுங்களும் வந்து பயந்துட்டுலாம் இல்லை, நான்லாம் வந்து பயந்துட்டுலாம் இல்லை, சேஃபா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க.
சுபிக்ஷா அந்த மாதிரி சொல்லிட்டு போனதும் நம்ம கமருதீனுக்கு வந்து பேசுறதுக்கு அடுத்து பாயிண்ட் இல்ல, வார்த்தையும் வரல. உடனே இல்ல அவர் வந்து அது வந்து அப்படி வந்து இப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கடி மூஞ்ச பார்த்து சண்டை போட்டுக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் மேனரிசம் வந்து மாறி போயிடுச்சு. இப்ப வந்து கமருதீன் மாதிரி திவாகர் வந்து தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு வாயை புண்ணாக்கிக்கிறாரு. அப்புறமா இவர் வந்து அவரை பார்த்து பார்த்து அந்த ஒரு ஆக்ஷன் வந்து கமருதீனுக்கு திவாகரை பார்த்து தொத்திக்கிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க மத்தவங்களை விட இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரையும் என்ன பண்றான், என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி. கமருதீன் உள்ள பேசிட்டு இருக்கிறாரு வினோத் கிட்ட. என்ன வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒரு மாதிரி கேவலமா கேமரால சொன்னாரு, அதனாலதான் நான் சொன்னேன். சொல்லிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா வந்து ஒண்ணு பேசிட்டு இரு, நான் சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பாரு சுபிக்ஷா, அவர் என்ன வந்து சொன்னாரு, அதனால நான் சொன்னேன். நீ இடையில வந்து இருந்துட்டு அவரை பார்த்து நாங்க பயப்படல, உன்னை பார்த்துதான் நாங்க பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்ட அப்படின்னோடனே, நான் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு. இல்ல நீ அப்படிதான் சொன்னேன்னு ஒத்துக்கோ, ஏன் பயப்படுற அப்படின்னோடனே, நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும், நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, எல்லா பொண்ணுங்களும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் பயப்படல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே நானும் எல்லா பொண்ணுங்களுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான், ஒரு வார்னிங்கா தான் பேசுனேன் அப்படின்னோடனே, நீங்க எதுக்கு எங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்ல நான் இருக்கிற பொண்ணுங்களுக்காக, வேற பொண்ணுக்கு நடந்தது, சோ இருக்கிற பொண்ணுங்களுக்காக சொன்ன உடனே, அப்ப நான் பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டோடனே, நீங்க பாத்தியா நான் அப்படி சொல்லவே இல்லை, அது நீ மாத்திர பாத்தியா, இதுதான் உன் கேரக்டர், உழைச்சதுக்கு வந்து காயின் தராத ஒரு ஆளு, நீ எல்லாம் வந்து பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாரு வந்து சப்போர்ட் போறாரு, அதுதான் அவங்க கேரக்டரே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா அதான் அந்த கேரக்டரே, நீ வந்து நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க அப்படின்ற மாதிரி சொன்னது, நான் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்றாங்க. நாங்கெல்லாம் வந்து இப்படித்தான் அப்படின்றது முதல்ல இருந்து இருக்கும், ஆனா நீ இப்படி இருந்துட்டு இப்படி ஒண்ணு பண்ண பாத்தியா, நல்லவ மாதிரியே இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாரு. விக்ரம் சுபிக்ஷா கிட்ட வந்து, இங்க பாரு, வார்த்தை விடாத, ட்ரிகர் ஆகாத, அவங்களுக்கு அதுதான் வேலையை கிளியர் பண்ணி பார்க்கதான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஜய் சேதுபதி காட்டுறாங்க. அவர் வந்து சொல்றாரு, போன வாரம் அவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அப்படி சொல்ற மாதிரிதான் இருந்தது, இருந்தாலும் அவங்க அப்படி செஞ்சதுக்கு என்ன சூழ்நிலைகள் காரணமா இருக்கும், செஞ்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு காரணத்தை கேட்டு வேற தெரியணுமா, பச்சையா எல்லாருமே வந்து அவங்க மனசுல என்ன இருக்கோ, அவங்க என்னவா இருக்காங்களோ, யாரும் அவங்க அப்படின்றத காமிச்சுதான் இருந்தாங்க. இப்ப எப்படி கேட்டாலும் வந்து அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரியே தான் ஒரு பதில சொல்லுவாங்க. உள்ள போனதும் வினோத் வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல வேணாம், நீங்க போன வாரமே நிறைய பாட்டு பாடிட்டீங்க, நான் வந்து உங்க முகத்தெல்லாம் ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன், கொஞ்சம் அமைதியா எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஃபேஸும் பாக்குறாரு. ஜாலியா இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம், எங்களுக்கு என்ன, உங்க பேரு தானே, ஆட்டம் என்னவா இருக்கு, எப்படி உங்களை வந்து மக்கள் பாக்குறாங்க, எப்படி விமர்சிக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து உங்களை பாக்குறேன். நீங்க இன்டர்வியூல வந்து சொல்லும் போது என்னெல்லாம் சொன்னீங்க, இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து உங்களுக்கு இத்தனை தைரியம் வந்து வருது, இந்த ஷோ மேல அவ்வளவு விமர்சனம் இருக்கு, எஸ்பெஷலி இந்த சீசன் மேல. அன்னைக்கு ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து கேக்குறாங்க, குழந்தைங்களை வச்சுட்டுலாம் நாங்க வந்து இந்த ஷோவை எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன காட்டணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும், உங்க கையில ரிமோட் இருக்கு, நீங்க சேனலை மாத்திட்டு வேற எது பாருங்க அப்படின்ற மாதிரிதான் என்னால சொல்ல முடிஞ்சது. நாங்க உங்களுக்கு ஒரு மேடை கொடுத்து, இவங்களெல்லாம் வந்து இவங்க கிட்ட எல்லாம் நிறைய திறமை இருக்கு, அதெல்லாம் வெளிக்கொண்டு வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னா, நீங்க வந்து உங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க, செல்ஃப் கண்ட்ரோல் வந்து இல்ல, சகிச்சுக்கிட்டுலாம் வந்து பார்க்க முடியல, இவங்கெல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க யாருக்கு வந்து உங்களோட திறமையை காட்டுவீங்க, யாருக்கு வந்து நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ அதுக்காக வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி பாவக்காய் ஜூஸ் எடுத்து வர சொல்லி எல்லாருக்கும் வந்து குடிக்க சொல்றாரு. குடிச்சு முடிச்ச உடனே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப கசப்பா இருந்தது சார் அப்படின்னு. இந்த மாதிரிதான் நீங்க வந்து இந்த வாரம் ஃபுல்லா, போன வாரம் ஃபுல்லா பண்ணீங்க, இப்போ இந்த கசப்பு வந்து உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் இருந்திருக்குமா, நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை மணி நேரம் இந்த மாதிரியான கசப்பான விஷயங்களை நீங்க மக்களுக்கு காமிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் டாஸ்க் நடந்ததுல அதுல வந்து கியூசி டீம் தனியா, வந்து ஓனர் தனியா, அப்புறம் சப்ளையர் தனியா எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து அந்த கேம்ல எல்லாருமே வந்து சின்சியரா இருந்தீங்க, அதுக்கு வந்து பாராட்டுக்கள் அப்படி சொல்றாரு. அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்போ வழக்கம் போலதான் நான் வந்து இப்போ உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்பேன், நீங்க வந்து என்னை நேரடியா பதில் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, நான் விட்டுருவேன். அதை விட்டுட்டு வழக்கம் போல என்னை வந்து சுத்த விட்டீங்க அப்படின்னா எனக்காக வந்து ஒரு ஷாட் அடிக்கணும் நீங்க பாவக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இப்போ சப்ளையர் டீம்ல வந்து கேக்குறாரு, பாட்டில் கலெக்ட் பண்றதுல நீங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கெமி சொல்றாங்க, இப்போ வந்து நாங்க பாட்டில வந்து கலெக்ட் பண்ண போகும்போது எங்களுக்கு வந்து கம்மியா தான் கிடைச்சது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ நல்லா யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட கொடுத்தா ஓரளவுக்கு செலக்ட் ஆயிரும், நம்மளுக்கு காயின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். எஃப்ஜே கிட் சொல்றாரு, நான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாட்டில் கம்மியா தான் வந்தது. அப்புறமா பர்சனல் வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்னோடது வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்னோடத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. வினோத் கிட்ட கேக்குறாரு. வினோத் சொல்றாரு, ஒரு கியூசிக்கும் எனக்கும் வந்து முன்ஜென்ம விரோதங்கள் இருக்கு சார். அதனால அவர் நான் எந்த பாட்டில் கொண்டு போனாலும் 13 பாட்டில் கொண்டு போனேன். அதுல ஒண்ணு கூட அவர் பார்த்தாரா இல்லையான்னு கூட தெரியல. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இவர் இப்படி பண்ணதுனால எனக்கு 2வது நாள் வந்து நானும் வெயிட் பண்றேன். எவனுமே வந்து பாட்டில் வந்து கொடுக்கல. இவர் வந்து மாதுளம்பழம் ஊட்டி விட்டவங்களுக்கும் முட்டை சோறு செஞ்சு கொடுத்தவங்களுக்கும் தான் வந்து பாயிண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 3வது நாள் கமருதீன் வந்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் தாஜா பண்ணி ஒரு பாட்டு பாட சொன்னாரு. பொட்டு வச்சு கங்கக்கூடாது, இந்த பாட்டுலாம் இவர் மூஞ்சிக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு உடனே அடுத்த செகண்டே அவர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு. உடனே அது அவருக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நாங்க வந்து இந்த மாதிரி பாட்டு கேட்டு பாடி கொஞ்சம் செலக்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திவாகர் சொல்றாரு, இல்ல சார், வினோத்தை பொறுத்த அளவுக்கும் அவர்கிட்ட வந்து ஹைஜீனிக் இல்ல, டேஸ்ட் இல்ல, ஸ்மெல் இல்ல, எதுவுமே இல்ல, நூலாம்படையெல்லாம் இருந்தது பாட்டிலுக்குள்ள. நான் வந்து பார்வதிட்ட காமிச்சிட்டு தான் அது வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். அப்புறம் 2வது நாள் பாத்தீங்கன்னா ஐபிஆர் முறையில, ஐபிஆர் படி எங்க கிட்ட அவர் வந்து என்ன பாடி ஷேமிங் பண்றதோ, தகாத வார்த்தையில திட்டுறதோ அந்த மாதிரி இருந்ததுனால நாங்க வந்து அந்த ரீசனுக்காக எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி இருந்துகிட்டு, அப்போ நீங்க அவரை பழி வாங்குற நோக்கத்துலதான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப வினோத் சொன்னது தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னா, ஆமா சார் அப்படின்னு. அப்ப நீங்க நியாயமா விளையாண்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா அவர் யோசிச்சுக்கிறாரு நின்றுட்டு. ஆக்சுவலா அவர் நியாயமா தான் விளையாண்டாரு. இவர் கேட்ட கேள்வி அவருக்கு புரியலையா, இல்ல வந்து நம்ம வேற ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்மளை நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சிருவாரு அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல. கொஞ்சம் பயந்து தான் சொன்னாரு. அவர் ஏன் தயங்கினாரு அப்படின்னா, மத்தவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கி ஒரு சௌகரியம் அனுபவிச்சதுனால அவர் வந்து நியாயமா தான் விளையாண்டீங்களான்னு கேட்ட கேள்விய அது நியாயம் இல்லாம இருக்கோ அப்படின்னு அவர் யோசிச்சு அதனால தயங்கி நின்னாரு. ஹோஸ்ட் வந்து திரும்பவும் அதே கேள்வி வந்து, அப்ப நீங்க வந்து நியாயமா தான் விளையாண்டீங்களா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்வதி வந்து ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, கழுத்து நின்று பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க மாதிரி. அப்போ பாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க வந்து ரூல்ஸ் மதிக்கிறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல, பட் ஒருத்தங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்திக்கும் போது கூட நான் உங்களை உட்கார சொன்னேன், நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பொறுத்துட்டு போகணும்னு எனக்குலாம் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா இடத்துலயும் வந்து நான் ஏன் பண்ணக்கூடாது, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசுற பாரு இந்த இடத்துலயுமே தைரியமா பேசியிருக்கலாம். அப்போ இவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ நமக்கு ஹையர் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, இல்ல அவங்க கையில ஒரு பவர் இருக்கு, நம்மளையே வெளியே அனுப்பக்கூடிய பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட மட்டும் இவங்க வந்து அவங்க ஏதாவது குறை சொன்னாலோ இல்ல அவங்க பண்ண தப்ப சுட்டி காட்டினாலோ ஓகே அப்படின்னு சரியா கேட்டுட்டு போக தெரியுது. பட் மத்தவங்க கூட இருக்கிறவங்க பேசும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அதை மறுத்து பேசுறதுக்கு வாய் வருது. இப்ப அகைன் வினோத் கிட்ட கேக்குறாரு, எதனால வந்து 3வது நாள் கமருதீன் வந்து உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றவங்க, யாருமே கொடுக்கல, அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னது. கமருதீன் வந்து நீங்க கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து பாராட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நமக்கு தெரியுமே, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்க கூட்டாளிகள், கொடுக்கதானே செய்யணும். இப்ப சுபிக்ஷாவை கேட்கிறாரு, ஸ்ட்ராட்டஜி குயின் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்றாங்க, என்னோட மோட்டிவ் என்னவா இருந்ததுன்னா, நான் எப்படியாவது அந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படின்றதா என்னோட இதுவா இருந்தது. இப்ப வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த கேரக்டராவே மாறி என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி, நாங்க கூட தான் பார்த்தோம் நீங்க அந்த கேரக்டராவே எப்படி மாறினீங்க அப்படின்றத பார்த்தோம். முன்னாடி நீங்க திவாகரை எப்படி கூப்பிட்டீங்க அண்ணா, இப்ப எப்படி கூப்பிட்டீங்க, இப்போ இனிமே எப்படி கூப்பிடுவீங்க என்னங்க அப்படின்னு, அதை நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து பாருக்கிட்ட டீல் போட்டேன், பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து ரம்யா கிட்டையும் அதே டீல் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அப்போ எனக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லை, ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் நாள் வரைக்கும் வந்து ரம்யாவுக்கு ஃபேவரா பண்ணிட்டு இருந்ததுனால நாங்க தோத்துருவோமோ அப்படின்னு நினைச்சுதான் ஒரு டிராமா கேமா பண்ணி சாரி எல்லாம் கட்டி அந்த மாதிரி நாங்க பண்ணோம். எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸா தான் இருந்தது நாங்க வின் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க.
ரம்யா பேசுறாங்க. ரம்யா சொல்றாங்க, நான் போய் டீலிங் பண்ணல, பாரு தான் வந்து என்கிட்ட வந்து டீல் பண்ணாங்க. உன்கிட்ட ஒரு பாஸ் இருக்கும், நீ வின் பண்றதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன், ஸோ நீ எனக்கு பாஸ் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி சொன்னதும் விஜய் சேதுபதி கேட்கிறாரு, அப்போ உங்களுக்கு பாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு. இல்ல சார், நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. சரி, ஒத்துக்கிட்டீங்க, ஐடியா இருந்ததா அப்படின்னா ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்ல, நீங்க ஒண்ணு ஒத்துக்கிட்டீங்க, பட் மனசார கொடுக்கணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல, கொடுக்கணும்னு இல்ல, பட் நான் ஒத்துக்கிட்டேன், அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதானே, இதைத்தானே நீங்க சொல்லணும், எல்லாத்தையும் நானேவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இதுக்கப்புறமும் இதே மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா நான் ஜூஸை ஊத்தி கொடுத்துருவேன், பாத்துக்கோங்க, நீங்க வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல. என்ன, ஏற்கனவே போன வாரம் இந்த ஷோவே வந்து எந்த அளவுக்கு நார முடியுமோ அந்த அளவுக்கு நாரி போயிடுச்சு, இதுக்கு மேல நாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனை கேட்கிறாரு. பிரவீன் வந்து சொல்றாரு, இப்ப நான் வந்து என்னோட கேமுக்காக தான் வந்து நான் விளையாடினேன், நான் ஏன் வந்து காயினை வாங்க முடிவு பண்ணேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து திவாகர் அவர் தான். அவர் வந்து சுபிக்ஷா வந்து சேலை கட்டி வந்து நின்று என்னங்கன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கே வந்து மஞ்சுமூல் பாய்ஸ்ல குழியில விழுந்த மாதிரி துபக்கடின்னு விழுந்துட்டாரு. ஸோ அப்பவே வந்து ரம்யா ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு, அதனால கடைசி நிமிஷத்துல நான் வந்து எனக்கு சேர வேண்டிய காயினை பேசி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. விக்ரம் கிட்ட கேக்குறாரு. விக்ரம் வந்து பாட்டில் நெளிஞ்சிருந்தாலே வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நீங்க போய் படுத்துட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல சார், முதல் நாள் வந்ததும் எல்லாரும் வந்து ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்துட்டாங்க, ஆனா வல்லவனுக்கு பொண்ணும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து வயிறு தான் ஆயுதம், ஸோ நான் போய் என்னால எவ்வளவு முடியுமோ நான் போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் கனி கிட்ட கேக்குறாங்க. கனி சொல்றாங்க, நான் வந்து எஃப்ஜே கிட்ட கொடுத்தேன், அவன் வந்து தட்டி கேட்பான், எப்படியாவது வித்துருவான், அவங்ககிட்ட இருக்க அவன் பக்கம் இருக்க நியாயத்தை பேசி எப்படியாவது வித்துருவான் அப்படின்னு வந்து நான் எஃப்ஜே கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறமா சுபிக்ஷா ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் வந்து கரெக்டா நீட்டா பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. சுபிக்ஷா கிட்ட அவங்க வந்து உண்மையா உழைச்சாங்கன்னு தான் உங்களுக்கு தோணுதா, அவங்க உங்களுக்கு உண்மையாதான் உழைச்சாங்களா அப்படின்னா ஆமா உண்மையாதான் உழைச்சாங்க. சரி, அவங்க உண்மையா உழைச்சதுக்கு நீங்க கொடுத்த காயின் வந்து கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க கொஞ்சம் தயங்கி நிக்கிறாங்க. அப்போ நீங்க அவங்க உண்மையா உழைச்சதுக்கு உண்டான காயின்ஸை கொடுக்காம அவங்களோட வெற்றியை தட்டி பறிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் கனி கிட்ட சொல்றாரு. கனி, இப்போ வந்து பிக் பாஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நியாயத்தை கேட்க முடியாது, ஒருத்தங்களுக்காக பேச முடியாது அப்படின்றதுக்காக தான் தலைன்னு ஒருத்தங்களை வச்சிருக்காங்க, நீங்க வந்து உங்களுக்கு உண்டான நியாயத்துக்கு நீங்க வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே கனி வந்து சாரி சொல்றாங்க. இல்ல, சாரி வந்து நீங்க எனக்கெல்லாம் சொல்ல வேணாம், உங்களுக்கு வேணா அது தேவைப்படலாம், நீங்க வந்து பாத்தியா நான் சண்டை போட்டேன் உடனே சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அந்த சாரியில வந்து உண்மை இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா சாரி கேட்டா திரும்ப அடுத்த வாரம் அந்த மனுஷன் சாரிக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டு சாரி கேட்டா அது வந்து என்னையும் மக்களையும் ஏமாத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஆதிரை கேட்குறாங்க. ஆதிரை வந்து துஷார் சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்த உடனே இதுக்கு வந்து பாட்டில் எடுக்கணும் ஓடி போய், அதுலதான் வந்து விஷயமே இருக்கு அப்படின்றதுனால நான் முதல்ல வந்து துஷார் கிட்ட போய் டீல் பேசினேன், நான் இந்த மாதிரி உனக்கு பாஸ் தரேன், என்னால சேவ் பண்ண முடியும், நான் வின் பண்ணனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், பட் அவர் வந்து எனக்கு கரெக்டா வந்து பாட்டில்ஸ் வந்து எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. துஷார் கிட்ட கேட்டோடனே துஷார் சொல்றாரு, இல்ல சார், முதல் நாள் பாட்டில் வந்து எங்க இருந்து வரும் எப்படி வரும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாம தான் எல்லாரும் இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாரும் போய் படுத்துட்டாங்க, ஆளாளுக்கு 4 பாடி கிடக்கு, ஸோ அதை தாண்டி என்னால வந்து எடுக்க முடியல, 4 பாட்டில் தான் வந்து நான் 2வது நாள் எடுத்தேன், அப்புறம் 3வது நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியா தான் எனக்கு வந்து பாட்டில் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆதிரி சொல்றாங்க, இல்ல நான் வந்து அவனுக்கு தெளிவாவே சொன்னேன், இந்த மாதிரி ஓடி போய் பாட்டில எடுத்து அடிச்சு புடிச்சு பாட்டில எடுக்கிறது தான் இந்த கேமு, அதுல இருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னேன், பட் அவர் வந்து அதை கேட்கல, அதுக்குள்ளேயும் விக்ரம் கூட வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணா வந்து 10% தரதா வந்து டீல் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சேதுபதி சொல்றாரு, இவ்வளவு மோட்டிவேஷன் ஒரு ஆள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்க, நீங்க ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல சார் பண்ணணும், பண்ணிருக்கணும், ஆனா வந்து அப்படின்னு சொன்ன உடனே ஏன் பண்ணல அப்படின்றதுதான் கேள்வி, எப்படி ஈஸியா எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்போ உங்களை வந்து ஒருத்தங்க 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வருது இல்ல, அந்த கோபம் ஏன் இதுல வரல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கமருதீன் ஒரு பக்கமா சிரிக்கிறாரு. உடனே வெரி குட் கமருதீன், சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாருங்க கமருதீன், நீங்க இப்படி சிரிச்சுக்கலாம் இருக்கிறத வெளியில பாத்துட்டா உங்களுக்கு மரியாதை எல்லாம் கிடைக்கும்னு நீங்க நினைக்காதீங்க,
நீங்களே வந்து உங்க மேல எடுத்து பூசி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா வந்து சொல்லல. இப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம்னா ஏன் சொல்றோம், உங்க மேல இருக்க அக்கறை. இப்ப சுபிக்ஷாக்கு நான் சொன்னேன்னா ஏன் சுபிக்ஷா நல்லா விளையாண்டோமான்னு சொல்லிட்டு நான் போயிடலாம். பட் அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது நாங்க எதுக்கு வந்து அதையும் சொல்லி சொல்றோம் அப்படின்னா அவங்க மேல இருக்க அக்கறை. உங்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களை மெருகேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க அதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அப்படியே டாபிக் மாத்தி கொண்டு போயிட்டாரு. அதாவது டைரக்டா வந்து கம்ருதீனை எதுவுமே சொல்லல. அவருக்கும் தெரிஞ்சு போச்சு போல, என்ன சொன்னாலும் இவன் வந்து திரும்பவும் அதே மாதிரிதான் பண்ணுவான், இவன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. ஆதிரே சொல்றாங்க, நான் வந்து அந்த டாஸ்க்கு என்ன பண்ணுமோ என்னோட எஃபோர்ட் வந்து நான் போட்டேன். பட் அதையும் தாண்டி வந்து என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணேன். அதையும் தாண்டி வந்து அவங்க கையை பிடிக்கணும் காலை பிடிக்கணும் அப்படின்லாம் இருக்கும்போது நான் வந்து தேவையான விஷயங்களை பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிதான் நான் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் என்னோட பாட்டில் ஒன்று ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு பாட்டில ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது எப்படியும் எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்து கீழே ஊத்துதான் போறீங்க, அதுக்கு நானே பண்ணிடுவேனே சொல்லிட்டு அதை எடுத்து எல்லாம் தூக்கி நான் போட்டேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் சேதுபதி சொல்றாரு, அப்போ நீங்க கோவப்பட்டு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணீங்க, ஏன் உங்களுக்கும் வெப்சைட்டும் வந்து இந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட, உங்களுக்கும் வினோத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, மாத்தி மாத்தி நீலாம்பரி மாதிரி கால் மேல காலை போட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாவே போயிருந்திருக்கு. ஸோ அதை பத்தி கேட்கிறாரு. கலை கிட்ட கேக்குறாங்க. கலை சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நாள் கியூசி வந்து நல்லா தான் பண்ணாங்க, இப்போ ரெண்டாவது நாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்ற பேர்ல, பவர் கொடுக்குறன்ற பேர்ல காலில் சலங்கை கட்டி ஆடு விட்டாங்க. சும்மாவே வந்து பார்வதி ஆடுவாங்க, இதுல வேற சலங்கை கட்டினா எப்படி ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் கொடுத்தோடனே எனக்கு வந்து ஆசையே போயிடுச்சு, எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீயும் வேணாம், அந்த வின் பண்ணவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பட் நான் வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா, எப்படியும் வந்து அவங்க பிளாக் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கதான் அவங்க டார்கெட் பண்ண போறாங்க. ஸோ அந்த பிளாக் லிஸ்ட்லயே நமக்கு நம்மளோட தலைவர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் வந்து பம்முற ஒருத்தனா சபரியையும் பொம்முற ஒருத்தனா எஃப்ஜேயும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் என்னோட பாட்டில்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து கியூசி கிட்ட எனக்கு வந்து பேசணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கு. பட் நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணீங்க, யாரை பத்தி என்னெல்லாம் பேசுனீங்க, யாருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் வாட்டர் மிலன் ஸ்டார் இருந்துச்சு, சம்பந்தமே இல்லாம ஒண்ணு சொன்னாரு. அப்போ இல்ல இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோமா, இதுக்கு மேல ஏதாவது இருக்குன்னா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் ஆக்சுவலா அவர் கேட்க வந்தது என்னன்னா, பாரு திவாகரை வந்து பார்வதி சரியா வேலை பார்க்க விடாம அவங்களுக்குள்ள என்ன வந்து ஒரு சலசலப்பு வந்ததோ அதை பத்தி அவர் கேட்க ட்ரை பண்ணாரு. பட் கடைசி வரைக்கும் திவாகருக்கு அது புரியல. ஸோ அவர் அதை பத்தி பேசல. அப்புறமா அவர் உட்கார்ந்ததும் பாரு எந்திக்கிறாங்க, சரி இவங்களை எல்லாரும் பார்த்தோன்னே உள்ள அள்ளு கலங்குது அப்படின்ன உடனே யாருக்கு உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரியே என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த வார்த்தையிலே அடுத்து இவ என்ன பேச போறான் அப்படின்றது அவருக்கு ஞான ஒளியில தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. எப்படியும் அவருக்கு புரியும் இல்லையா. ஸோ இவ ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா இவகிட்ட இருந்த தப்பை பத்தி இவ வந்து ஒத்துக்கவே மாட்டா, அதனால நம்ம கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து நான் ஒரு சிறிய இடைவேளை எடுத்து சிரிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறமா விஜய் சேதுபதி வர்றாரு, சொல்றாரு நிறைய சண்டைகள் பார்த்தோம்ல, அந்த வீரர்களை பத்தி பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உள்ள. ஃபர்ஸ்ட் வினோத்தை கேட்கிறாரு. வினோத் வந்து கம்ருதின்னு சொல்றாரு. கம்ருதினி எதனால என்ன காரணம்னு, அவன் வந்து டாஸ்கா இருந்தாலும் எதுனாலும் நேரடியா அவங்களுக்கு முகத்துக்கு நேரா அப்படின்னு சொல்லும் போதே இல்ல இல்ல நான் மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன், அவங்க ஒரு பதில சொல்லுவாங்க, அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சுட்டாரு. அப்புறமா விக்ரம் கிட்ட கேட்கிறாரு, விக்ரம் நானும் கம்முருதி தான் சொல்லலான்னு இருந்தேன், நான் வந்து அந்த பாட்டில படுத்திருக்கும் போது அவர் கையை விட்டா நான் கடிச்சிருவேன்னு சொன்னேன், அதை மீறியும் வந்து அவர் கையை விட்டு ஒரு கடியை வாங்கி பாட்டிலையும் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது வந்து நான் ஒரு தைரியமா தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அந்த மாதிரி ஒரு தைரியம்லாம் அவருக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லி சேதுபதி சார் சொல்றாரு. அரோரா வந்து பார்வதியை சொல்றாங்க, இப்போ அவங்களுக்கு அடுத்து வந்து கியூசிக்கு அதிகபட்சம் என்னதான் சொல்லியிருந்தாங்க, அந்த வகையில இப்ப நான் அவங்க இடத்துல இருந்திருந்தேன்னா இத்தனை பேரையும் சமாளிச்சு நின்று இருப்பேனான்னு எனக்கு தெரியல, அந்த வகையில அவங்க வந்து தைரியமா வந்து பிளே பண்ணாங்கன்னு சொல்றாங்க. எஃப்ஜே வந்து கெமியை சொல்றாரு, நார்மலாவே பொதுவாவே வந்து கெமி வந்து ரொம்ப வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப ஸ்ட்ராங், எந்த டாஸ்கா இருந்தாலும் நல்லா தைரியமா விளையாடுவாங்க, அவங்களுக்கு விரோதியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாரா இருந்தாலும் தப்புனா வந்து எதிர்த்து சண்டை போட்டு தைரியமா கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆதிரே வந்து எஃப்ஜே சொல்றாங்க, அவன் வந்து
யாரா இருந்தாலும் வந்து தப்புனா வந்து தைரியமா கேட்பான். இன்னொன்னு எந்த டாஸ்கா இருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போக மாட்டான். அவனுக்கு உண்டான இதுல அவன் கரெக்டா இருப்பான் தைரியமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சபரி வந்து திவாகர சொல்றாரு, எத்தனை பேர் வந்து எந்த மாதிரி அவரை வந்து டார்கெட் பண்ணி வேற மாதிரி மாத்தினாலும் அந்த கியூசில வந்து அவர் ஒரு ஸ்டாண்ட்ல எடுத்து நின்னாரு, கடைசி வரைக்கும் அதுல அப்படியே நின்னாருன்னு சொல்றாங்க. பிரவீனும் அதே தான் சொல்றாரு, அவர் ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்னாரு அப்படின்னு. கனி சொல்றாங்க, பாரு வந்து இப்போ ஒரு சரியான விஷயத்துக்காக தைரியமா சத்தம் போடுறதை விட தப்பான விஷயத்துக்கும் நான் தான் சரி அப்படின்ற மாதிரி இன்னும் வேற லெவல்ல வந்து தைரியமா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. துஷார் சொல்றாரு, திவாகர் அண்ணா வந்து கியூசில வந்து நல்லா சூப்பரா பண்ணாரு, அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஸோ அவர் தைரியமா நிறைய விஷயம் பண்ணாருன்னு சொல்றாங்க. திவாகர் வந்து கனி அக்கா வந்து தைரியமா வந்து எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் வந்து சரி எது தப்பு எது அப்படின்னு சொல்லி சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ வந்து அவங்க கரெக்டா தைரியமா பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. ரம்யா வந்து எஃப்ஜே சொல்றாங்க, இப்போ வந்து எல்லாரும் ஒரு விதமா ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாலும் வந்து என்னதான் வந்து ஐபிஆர் வச்சுதான் நாங்க வந்து பாயிண்ட் எல்லாம் கொடுப்போம், பாட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நான் வந்து எனக்கு அது கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துலாம் நான் முன்னாடி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தைரியமா நின்னாருன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நான் என்னையே சொல்லிப்பேன், இவங்களுக்கு மத்தியில எல்லாம் நான் வந்து இன்னும் சர்வே பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுதான் வந்து நான் எனக்கே தைரியமா ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் பாக்குறேன், ஸோ நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி வந்து திவாகர் சொல்றாங்க, ஒரு குருட்டுத்தனமான தைரியம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் விஜய் சேதுபதி சொல்றாங்க, நீங்க வார்த்தையை வச்சு நல்லா விளையாடுறீங்க, என்ன செம்மையா அந்த வார்த்தையெல்லாம் நீங்க உபயோகிக்கீங்க, யாருமே வந்து இது வரைக்கும் சொல்லல, அவங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா குருட்டுத்தனமான தைரியம் அப்படின்னு சொல்லி பார்வதி மறுபடியுமே அதே தான் வார்த்தை சொல்றாங்க. ஒரு குருட்டுத்தனமான தைரியத்துல என்ன நடந்தாலும் நான் வந்து யார் வந்தாலும் அப்படி ஸ்ட்ரைட்டா போய் மோதிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னதும் திவாகர் கீழே வந்து லைட்டா சிரிச்சு பெருமையா சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு போல. உடனே விஜய் சேதுபதி சொல்றாரு, நீங்க வந்து அவரை பாராட்டுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு கூட்டு போய் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, அவரு புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சுபிக்ஷா வந்து திவாகரை சொல்றாங்க, இப்போ வந்து கமருதீன் அண்ணாவா இருக்கட்டும், வினோத் அண்ணாவா இருக்கட்டும், அவங்கள வந்து நிறைய பாடி ஷேமிங் பண்ணி ஒரு மாதிரி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவங்களை எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி இவரு தைரியமா நிக்கிறாரு. ஃபைனலா இப்ப வினோத் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதும் வினோத், நான் வந்து இப்போ பார்வதியை சொல்றேன் அப்படின்னு, இல்ல எனக்காகலாம் நீங்க வந்து மாத்த வேணாம் அப்படின்னு சொன்னதும் கமருதீன் அங்க இருந்து ஆக்ஷன் பண்றாரு, இருங்க கமருதீன், இந்த வேலை வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து உங்களுக்கு என்னவோ அதை பாருங்க, இதுல நீங்க உள்ள வராதிங்க அப்படின்ற மாதிரி அவரை வந்து நோஸ் கட் பண்ணி வச்சுட்டாரு. நிறைய பேர் வந்து தைரியமா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணீங்க, இதுக்கப்புறம் வந்து ஒரு ஷோவுக்காக அதோட நல்லதுக்காக நாங்க வந்து ஓட்டுக்காக வெயிட் பண்ணிட்டோ இல்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டோ இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எங்களுக்கு இருக்காது, எந்த நேரம் வேணாலும் நாங்க வந்து ரெட் கார்டு கொடுத்து உங்களை வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு நீங்க தான் எங்களை வந்து தள்ளுறீங்க. நீங்க வந்து எல்லாரும் அசட்டு தைரியத்துல ஒண்ணு பண்றீங்க இல்லையா, அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்க வந்து தைரியத்தை காட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன மிரட்டலோட தான் சொல்றாரு. அப்புறம் திவாகர் எந்திரிச்சு பேசுறாரு, நாங்க வந்து என்னதான் வந்து சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போனாலும் வேணும்னு எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்த வினோத்தும் அமருதீனும் எங்களை அவ்வளோ வந்து டிக்கெட் பண்றாங்க, அவ்வளோ இரிட்டேட் பண்றாங்க, அந்த அவ்வளவுக்கு கோவப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அதுக்கும் விஜய் சேதுபதி சொல்றாங்க, இவங்க பாருங்க, ஒருத்தங்களை என்ன இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒருத்தங்களை பாடி ஷேமிங் பண்றது அப்படின்றது ஒரு கேவலமான விஷயம், அதை பண்றவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு ஆளு அப்படின்றத வந்து மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால அதை பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட வார்த்தையை வந்து நிறைய விட்டீங்க, எந்த மாதிரி வளர்ந்து வந்தோம், வளர்ப்பு அப்படி அந்த மாதிரிலாம் நீங்களும் பேசுனீங்க, அதையும் கொஞ்சம் வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் கமருதீன் கிட்ட போய் கேக்குறாரு, இப்போ பாரு கிட்ட சரிக்கு சமமா கடைசி வரைக்கும் நின்று வந்து சண்டை போடுறாங்கல்ல, உங்ககிட்ட ஏன் வந்து யாரும் ஓரளவுக்கு மேல வந்து பேச வர்றதில்லை, சண்டை போட வர்றதில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு உளறிட்டு இருக்கிறாரு. இவருக்கு வந்து சொந்தமா யோசிச்சு என்ன கேக்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம், இன்னொன்னு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி யோசிச்சு பதில் சொல்ற ஒரு புத்தியே கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாரு ஏதாவது சொன்னாங்கன்னா ஆமா அதுதான் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு ஆளு, ஸோ அவர்கிட்ட என்ன நம்ம பதில எதிர்பார்க்க முடியும்? வழக்கம் போல சம்பந்தமே இல்லாம ஒரு பதில தான் சொல்றாரு.
அதை கேட்ட உடனே விஜய் சேதுபதி சொல்றாங்க, இப்போ வந்து அவங்க கிட்ட சரிக்கு சமமா நிக்கிறவங்க உங்ககிட்ட ஏன் வரல அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறமா நீங்க உட்காந்து யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால வந்து சொல்லாமலும் இருக்க முடியல. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வராம போறாங்க, சண்டை போடாம விலகி போறாங்க அப்படின்னா அது வந்து உங்க மேல இருக்க பயத்தினால கிடையாது. நீங்க வந்து என்ன சொன்னாலும் உங்க கேட்கிற ஆள் கிடையாது, திருந்தாத ஜென்மம் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து தவிர்க்கிறாங்க, அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அது வந்து நீங்க பயம்னு நினைச்சிட்டு கெத்தா அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து திரும்பவும் தொடர்ந்துச்சு அப்படின்னா சேம், நான் வந்து ரிசல்ட்டுக்காகவோ இல்ல ஓட்டிங் வரணும் ஓட்டிங்காகவோ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா போறதுக்கு முன்னாடி நான் வந்து சில பேர்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். பட் அதை நான் இப்ப சொன்னா பார்ஷியாலிட்டி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வேண்டாம் வந்துன்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு இந்த பக்கமா மக்கள் கிட்ட வந்து சொல்றாரு, சும்மா போட்டு விட்டேன், ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. கமருதீனும் பாருவும் பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் சொல்ற, நான் வந்து இந்த போன வாரம் பெருசா நான் சண்டை போட்டது அப்படின்னா துஷார் கிட்டையும் அப்புறமா வாட்டர்மெலன் கிட்டையும் தான். அவங்கதான் வந்து என்னைய ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி வெறுப்பேத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் புரியாம பாருக்கிட்ட வந்து இதுதானே நான் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல அப்படி கிடையாது, இல்ல அப்படிதான் வந்து பிக் பாஸும் நினைக்கிறாங்க, மக்கள் கிட்ட அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அட முட்டாப்பையில, அது அப்படி கிடையாது. என்கிட்ட சண்டை போட வரவங்க உன்கிட்ட ஏன் சண்டை போட மாட்டாங்க அப்படின்னா நீ வந்து உன் வார்த்தைய ஒரு மாதிரி விடுற, அது வந்து ஏன் நம்ம அவங்ககிட்ட எல்லாம் வார்த்தை கேட்கணும் அப்படின்ற மாதிரிதான் அவங்க விலகி போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.